உங்கள் விஜய். சரி, நாளைக்கு கட்சியில கேட்பாங்க, எலெக்ஷன் அன்னைக்கு ஏன் ஸ்பாட்ல இல்லைன்னு என்னன்னு சொல்லுவ? அதை சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லுவ? என்னான்ட்டு சொல்ல வேண்டாம், அதை விட இதே முக்கியம்னு சொல்லுவேன். ஹ? அப்படியா? ம். ம். அதை விட இதுதான் முக்கியம்னு உனக்கு நிஜமாவே தோணுதா? ஆமாங்க. ஏன்? அது ம், சொல்லு. இல்லை, இப்படியெல்லாம் கேட்டால் என்னன்னு சொல்கிறது? உண்மையை சொல்லு. உனக்கு உன் குடும்பத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லை தானே? ஆமாங்க. அப்புறம் நான் தான் முக்கியம்னு சொல்ற? புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல போறன்னு. நீங்களும் என் குடும்பம் தானேன்னு சொல்ல போற அதானே? ஆமாங்க. ஐயா, அம்மா, அத்தை எல்லாருமே எங்கள் குடும்பம். நீங்கள் நான் மட்டும்தான் நம்ம குடும்பம். இல்லைங்க, பொதுவாக அப்படித்தானே வரும், அதான் சொன்னேன். ஏங்க, யார் ஃபோனில் தொடர்ந்து கூப்பிட்டுக்கே இருக்காங்க? கட் பண்ணால் பேச விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கே இருக்காங்க. ஏங்க, யாருங்க இது? ஏதாவது பிரச்சனையா? ஆம். இல்ல, தினேஷ் தான் போன்ல. தினேஷா? எடுத்து பேசுங்க. என்ன பேசுறது? இல்ல, அப்புறமா பேசிக்கலாம். ம். ஏங்க, அந்த ஃபோனை கொடுங்க. ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். ம். ஏங்க, என்னங்க? நான் தூங்கிட்டேன். ஓ, அப்படியா? நான் கூட நீங்கள் முழிச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். ம். வர வர வேட்பாளருக்கு குறும்பு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஹலோ, திருத்தம். வேட்பாளர் இல்லை, எம்எல்ஏ. ம். பாருடா. ஆமாங்க ம். ஆமாங்க. எனக்குள்ள தோணுது, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிப்பேன். ம். நேத்து வரைக்கும் பயந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம்மா, நேற்று வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தோணிருச்சு. ம். அது எப்படி திடீர்னு தோணும்? ஆமாங்க, தோணுச்சு. எனக்கு பரிச்சை முக்கியம் இல்லைன்ட்டு எனக்காக ஓட்டு போட நீங்கள் லைனில் நின்றதை பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். நாளைக்கு யாராச்சும் வீட்ல இருக்கவங்க ஓட்டு கூட முழுசா இவனுக்கு விழலன்னு சொல்லக்கூடாதுல்ல? அதனாலதான் வந்து ஓட்டு போட்டேன். எப்ப கவுண்டிங்? நாளைக்கே கவுண்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடும். மதியானத்துக்குள்ளே எப்படி ரிசல்ட் வந்துடும். ஏங்க, ஒன்னையும் தோத்து போயிட்டா உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? இதெல்லாம் உனக்காக நான் வேலை செஞ்சப்போ கேட்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைஸா கேக்குற? இல்லைங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் எனக்காக வேலை செய்கிறீங்கன்ட்டு தெரியும். அப்புறம் உங்கள் மேலே கோவப்படாமல் என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்.
சரிங்க, உங்களுக்கு அடுத்த பரீட்சை எப்ப? ம்? அது என்னது அடுத்த பரீட்சை? இல்லைங்க, 5-6 பரீட்சை எழுதினா தானே ஐஏஎஸ் ஆக முடியும். அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான். இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, அவ்வளவுதான். ஓ, அப்ப ம், எல்லா எக்ஸாமும் முடிஞ்சா? ஏன்பா இவ்ளோ கவலையா கேக்குற? ஏன் எக்ஸாம் முடிஞ்சதுல உனக்கு என்ன கவலை? இல்ல, எக்ஸாம் முடிச்சுன்னா ரிசல்ட் வந்துடும். ம், ஆமா வரதான் செய்யும். அதுக்கு என்ன? இல்ல, ரிசல்ட் வந்துருச்சுண்டா நான் கலெக்டர் ஆயிடுவேன். கலெக்டர் ஆனா அடுத்து ஏதாவது வச்சிருப்பியே. இல்லைங்க, நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்கடா இந்த வீட்டை விட்டு போயிருவீங்கல்ல. ஏங்க, கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்க போயிருவீங்க தானே? என்ன என்ன வீட்டை விட்டு போக சொல்றியா? ஐயோ, அப்படி சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏங்க, அது இல்லைங்க. ரிசல்ட் கூட வரணும்னு இல்ல, பரீட்சை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். நாளைக்கே நான் கிளம்பி போறேன். ஏங்க, என்னங்க இப்படி கோச்சிக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல வரலங்க. நீ எப்படி சொல்ல வந்தாலும் நான் கிளம்பி போயிடுறேன், போதுமா? ஓ, இல்லைங்க, நான் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடு. என்னங்க, ஏங்க, என்ன? நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. எந்த அர்த்தத்துல சொன்னா என்ன? பரீட்சை முடிஞ்சிருச்சுல, நீங்க போயிடுவீங்கல்லன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்குன்னு அர்த்தங்க. எப்ப நீங்க கலெக்டராக அந்த வீட்டை விட்டு வெளியே போவேன்னு சொன்னீங்களோ, அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டு தாங்க இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டா என்னை விட்டு போயிருவீங்களோட பயமாவும் இருக்கு. எப்படி இதுக்கு மேல விவரமா சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கடா பாதிக்கப்பட போறது நான் தான். தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு எனக்கு அண்ணாண்டு இருந்த என்னை சுத்தமா மாத்தி எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு சட்டுன்னு நீங்க போயிட்டீங்கடா நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில எப்பவுமே என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டது 2 பேரை தான். என் தங்கச்சியும் என் நண்பனும். அவங்க 2 பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் என் கூடயே இருக்க மாட்டேங்குது தெரிஞ்சும் என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தாங்க. அந்த ஆசை நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திடுதிப்புன்னு கிளம்பி போயிட்டீங்கன்னா அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ என்ன கஷ்டப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை சப்போர்ட் பண்ற உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும், ஒன்னும் இல்லாத ஒருத்தையா உன் வீட்டுக்குள்ள வந்தேன். ஜெயிச்சுட்டு உன் வீட்டை விட்டு வெளியே போகணும், இது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. ஆனா
இப்ப இது எதுவும் என் மனசுக்குள்ள இல்ல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரேவதி அந்த ரேவதி இல்ல. அத மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். நான் பண்றது சரியா தப்பா, நியாயமா அநியாயமா, எதுவுமே எனக்கு தெரியாது. எப்போ நான் என் மனசு சொல்றதான் கேட்பேன். இப்பவும் அது என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன். இப்போதைக்கு என் மனசு இந்த வீட்டை தவிர வேற எதையுமே யோசிக்க சொல்லல. என்ன முழிக்கிற? சொல்றது புரியலையா? தெளிவாவே சொல்றேன். இந்த வீட்டை விட்டு போகணும்னு எனக்கு தோணல. உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு, நான் போயிடுறேன். எனக்கு தோணல. ஏங்க நான் நீ சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க நான் வருத்தமா இல்ல, கவலையா இல்ல. ஆண்டாளு, நைட்டு ஆரிச்சாமி கூட கட்சி ஆஃபீஸில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேனா, அதான் அசதியில் கொஞ்சம் அப்படியே கண்ணா சந்துட்டேன். என்னம்மா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? ஆண்டாளு, மாமா, என்னம்மா என்னாச்சு? நான் இந்த வீட்டை விட்டு போறேன் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் அமெரிக்கா போறேன். என்னம்மா திடீர்னு கிளம்புற? அமெரிக்கால நான் ஜாயின் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டல் இருந்து ஆர்டர் வந்துருச்சு மாமா. நான் போய் ஆகணும். திரும்ப எப்பம்மா வருவ? அங்க போயிட்டா நான் திரும்பி வர மாட்டேன் மாமா. அப்படின்னா நீ எங்கேயும் போக வேண்டாமா, நம்ம வீட்லயே இருந்துருமா. இல்ல மாமா, என்னால இங்க இருக்க முடியாது. எல்லா பிரச்சனையும் பேசி சரி பண்ணிடலாமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எங்கேயும் போக வேண்டாமா, எனக்காக இருமா. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இத்தனை நாளா நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா அது உங்களுக்காக தான் மாமா. அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்த எனக்கு எல்லாமுமா இருந்தது நீங்க தான் மாமா. சின்ன வயசுல இருந்தே நான் அப்பா பக்கத்துல அதிகமா இருந்ததில்ல. அவரோட பாசம் எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவோட பாசம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. ஒரு அப்பாவா இருந்து
எனக்கு அதை புரிய வச்சது நீங்க தான். நீங்க என்ன ஒரு மருமகளா பார்க்கல, மக மாதிரி பாத்துக்கிட்டீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எவ்வளவோ பிரச்சனைய கஷ்டத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா நான் எதுக்குமே கலங்காம துணிஞ்சு நின்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன்னா நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்ற தைரியத்துல தான். உலகத்துல நான் எந்த மூளைக்கு போனாலும் நான் உங்களை என் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன் மாமா. ஆண்டாளு, நான் யார நம்பி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தேனோ அவனே எனக்கு இன்னைக்கு இல்லைன்னு ஆயிட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் நீங்க எனக்கு ஒரு அப்பாவா கிடைச்சதுதான். ஆண்டாளு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உன்னை பெத்த மகளாதாம்மா பார்த்தேன். நான் உசுரா நினைக்கிற என் மக ரேவதி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவ இல்லாத குறைய தீக்கதான் ஆண்டவனா பார்த்து உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நான் மனசார நம்புறேம்மா. நான்லாம் என்னைக்கோ போய் சேர்ந்திருக்க வேண்டிய ஆளு. இன்னைக்கும் இந்த உசுறு என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அது உன்னாலதாம்மா. நீ என் மக மட்டும் இல்லம்மா, என் உசுரை காப்பாத்த வந்த மகமாயி. ஐயோ என்ன மாமா இது, நீங்க போய் என்ன? அட போம்மா, நான் வயசுல தான் பெரியவன், ஆனா நீ மனசுல பெரியவம்மா. உங்க அப்பா சிதம்பரம் எனக்கு பிடிக்காத ஆளுதாம்மா. ஆனா அந்த ஆளு உன்னை வளர்த்துருக்கிற விதத்தை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நானும் என் பிள்ளைகளை என்னென்னமோ படிக்க வச்சேன். ரேவதி கலெக்டருக்கு படிச்சா, ஆரிச்சாமி இந்த ஊர் சேர்மனா இருக்கான், அழகருப்பையா உன்னால ஒரு வக்கீல் ஆயிட்டான். இப்படி இம்புட்டு பேர் இந்த வீட்டுல இருந்தாலும் டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு சாமி மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த பாரு. அதை பார்க்கும்போது தாமா இந்த வீட்டுக்கே ஒரு கலையும் கம்பீரமும் வந்துச்சு. இப்படி திடீர்னு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்னால எப்படிமா அதை தாங்க முடியும்? இல்ல மாமா, எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருமா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமா. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முட்டாள்தனமா காத்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மாமா. இல்லம்மா, அழகர் மேல தப்பு இருக்காதுமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் இந்த குத்தத்தை ஏத்துக்கிட்டு நிக்கிறான். இல்ல மாமா, இனி நம்புறதுக்கோ காத்திருக்கிறதுக்கோ அவசியம் இல்ல. நான் தான் தப்பு பண்ணேன்னு அவனே பல தடவை சொல்லிட்டான். மயில கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டான். இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தா அவன் பண்ண தப்ப சகிச்சுக்கிட்டு அவன் கூட வாழ தயாரா இருக்கேன்ற மாதிரி ஆயிடும். அது என்னைக்குமே நடக்காது. முறிஞ்சு போனது போனதுதான். கொஞ்ச நாள் நீ இருந்துட்டு போலாமேம்மா. இல்ல மாமா, நான் அமெரிக்கா போறதுக்கு எப்படி ஒரு வாரமாவது ஆகும். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. அது வரைக்கும் மதுரையில இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அமெரிக்கா போயிடுவேன் மாமா. போகும்போது அழகர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா, இப்போ வந்துருவான். ப்ளீஸ் மாமா, அது என்னால முடியாது. இப்பவே நான் மனசு முழுக்க வலியோட தான் கிளம்புறேன். எனக்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நான் அவனை திரும்ப பார்க்க விரும்பல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரும்ப திரும்ப கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இங்கேருந்து நீ போகணுமான்னு யோசிச்சு பாருமா. அவதான் போறேன்னு சொல்லிட்டு பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிட்டால, அப்புறம் எதுக்கு தொங்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, போய் தொலையட்டும். எல்லாம் ஒன்னால தாண்டி. ஆசை ஆசையா அந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய இப்படி பாதியிலேயே போக வச்சுட்டேடி. இது உனக்கே நல்லா இருக்கா? பாரு, இது நல்ல கதையா இருக்கே. அழகர் கூட குடும்பம் நடத்துறதுக்கு இவளுக்கு பிடிக்கல, இவ சரிப்பட்டு வரமாட்டான்னு அழகர் வேற ஒருத்தைய தேடி போயிட்டான். அப்படி இவ வாழ்க்கையை இவளே சீரழிச்சுக்கிட்டதுக்கு நீங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் திட்டம் போட்டு நடத்துனதே நீதானடி. இத பாருங்க, நான் திட்டம் போட்டா இவ இந்த வீட்டுக்கு வந்தா
அவளா வந்தா, அவ இஷ்டத்துக்கு ஆடுனா, இப்ப அவளே முறுக்கிக்கிட்டு போறா. இவெல்லாம் இங்க வாழன்னு யார் அழுதா? நினைச்சதை சாதிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறீங்களா? உங்க சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீங்க பண்ண பாவத்துக்கான தண்டனை கிடைச்சே தீரும்.